ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம ஹார்ட் டு ஃபைண்டோட நம்ம 6 பார்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. பிடிச்சிருந்தா மறந்துடாம லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். அதோட நம்ம ஹீரோட அண்ணன் பையனுக்கு டவுட் ஆயிடுச்சு. ஆஹா, எங்கள் அப்பா எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இருக்காரு, கண்டிப்பாக என்னையும் கொண்டுருவாரு, அதனால் நம்ம இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனும் அந்த அரண்மனையிலேருந்து தப்பிச்சு வெளியே வந்துடான். இங்கே அதோட கட் பண்ணி கட்டுறாங்க. நம்ம ஜூ வந்து நம்ம அந்த குட்டி குழந்தையோட பேசிகிட்டு இருக்கான். சிலு, இன்னைக்கு நம்மளுக்கு லேண்டன் ஃபெஸ்டிவல் தெரியுமா? மார்க்கெட் எல்லாம் சூப்பராக இருக்கும், வீதி எல்லாம் நம்ம விளக்கு வச்சிருப்பாங்க, வா நம்ம போய் பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி குழந்தைய தூக்கிட்டு அவன் கிளம்பும் போது ஆனால் அதுவும் வந்து சொல்லுது, அம்மா நீனும் வாமா அப்படிங்கிற மாதிரி அவள் கசினை பார்த்து கூப்பிட்டு அவளை நான் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கு ஜூவா, குழந்தை கூப்பிடுது, நீ என்ன வரமாட்டேன்னு சொல்றா, வா அப்படிங்கிற மாதிரி கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு அவனும் வேடிக்கை காட்டுறதுக்காக வெளியே கூட்டிட்டு வரான். இங்கே கட் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த ஃபெஸ்டிவலில் சந்தோஷமாக கொண்டாடிக்கிட்டு வீதி வீதியாக ஊர் சுற்றிக்கிட்டு இருக்குங்க. பெத்த குழந்தைய விட்டுட்டு இதுங்க என்னமோ ஜாலியாக ஊர் சுற்றிக்கிட்டு இருக்குங்க. அதோட தான் பார்க்குதுங்க. பார்த்தா ஜூ வந்து குழந்தைய தூக்கிட்டு வர. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினும் சந்தோஷமாக வராங்க. இவங்க எல்லாரும் ரெண்டு பேசிக்கிட்டு இருக்கிறத அந்த வில்லனும் தூரமாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்தா உங்கள் அண்ணன் பையனை அந்த கூட்டத்துக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோயின் கவனிச்சிடா. உடனே இவன் எங்கே இங்கே வரான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவனை பின்தொடர்ந்து யாரா 2 பேர் போகிற மாதிரி இருக்குது, ஏதோ ஆபத்தாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், நம்ம அவனை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோ வந்து ஜூவை பார்த்து சீல்வை கூட்டிக்கிட்டு உடனே வீட்டுக்கு போனான், அந்த வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா ஜூவும் சரி நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கிளம்பி போகிறான். அப்போ தான் அவன் இது எல்லாத்தையும் மேலேண்டு பார்த்துக்கிட்டு இருந்தான். எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கீங்களா, அப்போ எனக்கு வசதியாக போச்சு உங்கள் எல்லாத்தையும் ஒன்றா கொள்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கே அவன் அண்ணன் பையன் அப்படி வந்துகிட்டு இருக்கான். பார்த்தா ஒருத்தன் அவனை பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கான், பிளாக் ட்ரெஸ் போட்டு. உடனே அவன் அண்ணன் பையனுக்கு சொல்கிறான், நீ எங்கள் அப்பா அனுப்புன ஆளுதானே, என்னை கொல்ல போறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவனும் வாள் எடுத்து இவனை வெட்ட வரப்போகுது. டக்கு நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றிறான். உடனே நம்ம ஹீரோவா இங்கேருந்து போயிடலாம், அதான் நல்லதுன்னு சொல்லிட்டு கூட்டிக்கிட்டு அங்கேருந்து போகும்போது பார்த்தா மாயாவி மாதிரி அவங்க அப்பா வந்து நிற்கிறான். வந்து நின்றுட்டு அவன் பையனை பார்த்து சொல்கிறான், நான் தான் சொன்னல சிம்மாசனம்னு வந்துட்டு அப்பனாவது பிள்ளையாவது, அதெல்லாம் யாரையும் பார்க்கக்கூடாது, உனக்கு மறந்துருச்சா? இப்போ நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வந்து வசமாக மாட்டிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ஹார்ட்ல கை வைக்கிறான். ஒரு பவர் மாதிரி வருது, அப்படியே அவன் வால்ல வந்து அந்த பவரை ஏத்துறான். இதெல்லாம் தெரியாத அவங்க அண்ணன் பையனு, என்ன ஆண்டி இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னா, இது டிவைன் மரத்தோட சக்தி, உனக்கு ஒன்றும் தெரியாது, கொஞ்சம் நேரம் அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றா. பார்த்தா நம்ம ஹீரோவுக்கும் அவன் அண்ணனுக்கும் பயங்கரமான சண்டை வருது. அப்போ நம்ம ஹீரோ யதார்த்தமா வாளால வந்து அவனோட அண்ணன் கையை கட் பண்ண பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு தான் அது வந்து வலிக்குது. பார்த்தா நம்ம ஹீரோயின் ஓப்பன் பண்ணி பார்க்குற ட்ரெஸ்ஸை பார்த்தா அவள் கையில இருந்து பிளட் வருது. ஆனால் இது ஹீரோவுக்கு தெரியல. அந்த பையனும் ரொம்ப முழிக்கிற, ஆண்டி உங்களுக்கு என்ன ஆச்சுட்டு. மறுபடியும் நம்ம ஹீரோ வந்து அவன் அண்ணன் வந்து அடுத்த கையில கட் பண்ண அதுவும் நம்ம ஹீரோயின் கையில வந்து பிளட்டா வந்து கட் ஆகி பிளட் வருது. உடனே உண்மை புரியாம என்ன நடக்குதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் கவனிக்கிறான், இவன் கையில வெட்டினா எப்படி அவளுக்கு ரத்தம் வருது அப்படிங்கிற மாதிரி. உடனே அவன் அண்ணன் கழுத்துல கத்தி வச்சு நம்ம ஹீரோ கேட்கிறான், என்னாச்சு, எதுக்கு உடனே கட் பண்ணும்போதெல்லாம் என் ஒய்ஃபுக்கு பிளட் வருது, என் ஒய்ஃப் எது காயப்படுறா அப்படிங்கிற மாதிரி சொன்னா, அப்படியா எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அவனும் டக்குன்னு வாழை வச்சு அவன் கையை கட் பண்ணிக்கிறான். அவன் கையவே நம்ம ஹீரோயினுக்கு தான் பார்த்தா அதே மாதிரி கையில் பார்த்தா காயம் ஏற்பட்டு ரத்தம் வருது. அப்போ தான் யோசனை பண்ணுறா, அதாவது அந்த அந்த கல்லை எடுக்கிறதுக்காக அவன் அண்ணங்காரன் வருமானல, அப்போ நம்ம ஹீரோயின் ரத்தமும் பட்டிருக்கும், அந்த அவன் அண்ணன் ரத்தமும் பட்டிருக்கும், அதுலேருந்து கிடைச்ச பவர் தான். அதனால இவன் பாடியில் என்ன காயப்பட்டாலும் என்ன அடிப்பட்டாலும் அதே நம்ம ஹீரோயினுக்கு வரும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா அவன் அண்ணனு, ஓ அப்படியா, இதான் கூட பிறந்த தங்கச்சி வேணுங்கிறது, நம்ம 2 ரத்தமும் எப்படி பாரு ஒத்து போகுது பாரு, இப்போ இனி என்னை கொண்டியாக்கு உன்னோட ஒய்ஃபும் சேர்ந்து சாகுவா, பரவாயில்ல என்னை கொல்லுன்ட்டு அவன் அண்ணங்காரன்னு சொல்ல நம்ம ஹீரோ என்ன செய்யறது தெரியாம அப்படி நின்றுகிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் கடந்து கத்துற, அவனை கொன்று அவனை விட்டுறாத அப்படிங்கிற மாதிரி. அந்த நேரம் பார்த்து ஜூவும் வந்துடுறான். ஆனா ஜூவும் வந்துட்டு அவன் அண்ணன் அப்படி வெட்ட போறான். பார்த்தா நம்ம ஹீரோ தடுத்துறான், வேண்டாம் வெட்டிடாத, ஏதாவது ஆயிரம், இது வந்து ஃபேங்குக்கு தான் ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, சரி ஃபேங்கை இங்கேருந்து கூட்டிட்டு போ அப்படின்னு சொன்னா அவன் அண்ணன் பையனு நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போறான். உடனே நம்ம ஹீரோயின் டக்குன்னு அவன் அண்ணன் பையனை தள்ளி விட்டுட்டு அங்க உள்ள வாழை எடுத்துட்டு ஓடி வந்து அவங்க அண்ணனை வந்து முதுகுல பார்த்து அப்படியே வெட்ட போறா. ஆனா நம்ம ஹீரோ வந்து தடுத்துறான். இருந்தாலும் லைட்டா காயம் பட்டுருது. ஆனா அந்த காயம் அதே மாதிரி நம்ம ஹீரோயின் முதுகுல காயம் பட்டுருது. இவனை விடக்கூடாது, நான் செத்தாலும் பரவாயில்ல, இவனை சாவடின்னு சொன்னா நம்ம ஹீரோ வேண்டாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போயிடான். இவன் அண்ணங்காரனா அப்படியே எந்திரிச்சு அவன் கையில் உள்ள ரத்தத்தை பார்த்துக்கிட்டே அப்படியே நாக்கில் தடவிக்கிட்டே, இனிமே எனக்கு சாவே கிடையாது, என்னை யார் கொல்றான்னு நானும் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி வெறி கொண்ட மாதிரி சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அவட நம்ம ஹீரோயினையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடும். அவன் கசின் பார்த்துட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, காயம் பட்டுருச்சு, உடனே ட்ரீட்மெண்ட் கொடு அப்படின்னு சொன்னால் அவளும் சரின்னு சொல்லிட்டு காயத்துக்கு மருந்துலாம் போட்டு அதெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோயினும் பாவம் வழியில் துடிக்கிறா. ஆனால் நம்ம ஹீரோ தான் வந்து சமாதானப்படுத்தி, நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி. அதோட நம்ம கசின் வெளியே வந்தவ நம்ம ஜூவும் அவனோட அண்ணன் பையன்ட்டையும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாதாரண காயம்தான், கொஞ்சம் நாளில் ஆறிடும், கொஞ்சம் நல்ல வேலை அடி பலமாக படலை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதோட சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடறாங்க.
அதோட பார்த்தா இங்கே ஜி உட்காந்து யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் இவளும் வந்து பக்கத்தில் உட்காந்துருக்கா அவள் கசின்னு. என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு உங்கள் கதையை சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி. அதாவது நம்ம ஃபேங்க நம்ம ஹீரோயினை எப்படி சந்திச்சிங்க அப்படிங்கிற மாதிரி கதையை கேட்க அவனும் கதையை சொல்கிறான். அவனை இவளும் எப்படி இந்த குழந்தை இங்கே வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கதையை சொல்கிறான். இந்த குழந்தை இங்கே இருந்துச்சு, அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இது ஃபேங்கோட குழந்தை அப்படிங்கிற மாதிரி. நான் எடுத்து நான் வளர்க்கலான் இருக்கும்போது தான் அந்த நேரத்தில் தான் வெறி கொண்டவன் மாதிரி. அப்போ தான் ஹாலின் வந்தால் எங்கே ஃபேங்க அப்படிங்கிற மாதிரி என்னை மிரட்டினா. எனக்கு தெரியாதுன்னு சொன்னோன்னே அன்னையிலேருந்து என் குழந்தை நான் வளர்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் அவன் அந்த குழந்தைக்காக ஏதாவது கொண்டு வந்து வைக்குவான். ட்ரெஸ்ஸு, திங்ஸு, ஜுவல்ஸு அப்படி இப்படின்னு எனக்கு வச்சுக்கிட்டே இருப்பான். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இவன் தான் அந்த குழந்தையோட அப்பாண்டு. இவனும் இந்த 3 வருஷமாக அந்த குழந்தைய பார்க்க அடிக்கடி வருவான். எனக்கும் அப்படியே இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இப்போ தான் எல்லா உண்மையும் தெரிய வருது. இது எதுவுமே உண்மை இல்லை, என்னோட எல்லாமே என் கற்பனை தான், இது எதுவுமே நிஜமாக நடக்காது அப்படிங்கிற மாதிரி அவளும் நம்ம ஜோட்ட வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் இவன் வந்து அந்த குழந்தைய பார்த்துட்டு போகும்போது நீங்கள் தான் அந்த குழந்தையோட அப்பா வாண்டு அவள் கேட்குவா, அந்த கசின். அதே மாதிரி இங்கே ஹீரோவும் நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இது உனக்கு ஞாபகம் இருக்க அந்த பேப்பர் பேர்ட்ஸு, நான் முதல்ல அந்த ஊருக்கு வந்தேன், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது நீ ஒரு பையனை காப்பாற்றுறதுக்காக நீ போராடிக்கிட்டு இருந்தா. அப்போ அந்த குட்டி பையன் சிரிக்கணுங்கிறதுக்காக அவனுக்கு நீ இந்த செஞ்சு கொடுத்தா. இந்த பேப்பர் பேர்ட்ஸ் நான் அன்னையிலேருந்து உன்னை பார்த்து உன்னை நான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு அப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு இது உன்னோட கசினோட கிளினிக்குண்டு. நான் அடிக்கடி இங்கே வருவேன், நான் அவளோட இங்கே வந்துட்டு போகும்போது தான் உங்கள் கசின் வந்து நீங்கள் தான் அந்த குழந்தையோட அப்பாவா, அப்போ அந்த குழந்தைக்கு பேர் வைங்கன்னு சொன்னாங்க. அதோட நான் தான் வந்து சீலுன்னு பேர் வச்சேன். நானும் கடந்த 3 வருஷமாக அந்த குழந்தைய வந்து அப்பப்போ பார்த்துட்டு ஏதாவது திங்ஸ் வச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். நான் ஒரு குழந்தைக்கு ஒரு நல்ல அப்பனாகவும் என்னால் இருக்க முடியல, என் பொண்டாட்டிக்கு ஒரு பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு நல்ல கணவனாகவும் என்னால் இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்ல, நம்ம ஹீரோயின் ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறான், கண்டிப்பாக இது எல்லாமே ஒரு நல்ல முடிவுக்கு வந்துடும். நான் எப்படியாவது டிவைன் மார்த்தோட ஹார்ட்டை இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடுவேன். நம்ம நிச்சயமாக 3 பேரும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் ஹீரோயினும் இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஜோவும் கசினும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கசின் சொல்கிறான், நீ நம்ம ஃபேங்கான் கிடைக்க மாட்டேன்னு கவலைப்படாத, கண்டிப்பாக உனக்கு நல்ல ஒரு பொண்ணு கிடைப்பா அப்படின்னு அவளும் சொல்ல, அதுக்கு அவனும் சொல்கிறான், நீ நம்ம தேவையில்லாமல் ஹேலினா ஏன் நினச்சிக்கிட்டு இருக்காத, உனக்கு ஒரு நல்ல லைஃப் அமையும் அப்படிங்கிற மாதிரி. இவங்க 2 பேரும் ஒத்த சம்மா சொல்லிட்டு நம்ம நானும் ஃப்ரெண்டாகவே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஜோவும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் அவளும் ஓகே அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் கை தட்டிக்கிறாங்க. அடுத்த நம்ம ஹீரோயினுக்கு காயம் போகிறதுக்காக அவள் கசினும் வந்து மருந்தெல்லாம் போட்டுட்டு உன் உடம்புல இவ்வளோ காயமாக இருக்குது ஆனால் சீக்கிரமாக ஆறுது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், எல்லாம் உன் மெடிசன்லாம் காரணம் அப்படிங்கிற மாதிரி. இங்கே ஜோவும் அந்த சீலுட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான், உள்ள ஆன்ட்டிக்கு அடிபட்டுருக்கு, நீ போய் ஊதி விடு, ஆன்ட்டிக்கு சீக்கிரம் குணமாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அந்த குட்டி குழந்தை வந்து ஆன்ட்டி உங்களுக்கு ரொம்ப வலிக்குதா, நான் வேணா ஊதி விடுவா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் நம்ம கசின் யோசனை பண்ணிட்டு சீலு இனிமேல் இவ்வளோ உங்கள் ஆன்ட்டின்னு கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்ல வர. ஆனால் டக்கு நம்ம ஹீரோயின் வந்து வழிமறிச்சிரு. உடனே நீ எதுவும் இப்போ பேச வேண்டாம், எனக்கு பசிக்குது, இப்போ சாப்பாடு எடுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி கண்ணை காட்டினோன்னா அவள் கசின்னு சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போறா. அதோட இங்கே ஜூவும் வந்து நம்ம ஹீரோட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அவன் பக்கத்தில் கைக்கு கடிச்சு அவனை கொல்ல முடியாமல் வந்துட்டோமே, அவனை சும்மா விடக்கூடாது, அவன் உயிரோட இருந்தால் நிறைய பேருக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோவும் அவ்வளோ சீக்கிரத்தில் அவனை கொல்ல முடியாது, ஏன்னா அவனை ஏதாவது பண்ணால் அது வந்து நம்ம ஃபேங்கியானை வந்து தாக்கும், அதனால நம்ம யோசனை பண்ணி தான் ஏதாவது முடிவு எடுக்கணும். அதுவும் இல்லாமல் என்னால் மட்டும்தான் அவனை கொல்ல முடியும், அதனால நான் இதுக்கான வழியை நான் தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நம்ம ட்ராயிங் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த ஹேர் பின்னை காட்டுறான், அந்த ஹேர் பின் எங்கேயாவது பார்த்துருக்கே அப்படின்ட்டு. ஜோவும் பார்த்துட்டு இல்லையே நான் இதை எங்கேயும் பார்த்ததில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அண்ணன் பையன் வர வந்துட்டு நேற்று என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறான், நீ தான் 3 வருஷத்துக்கு முன்னாடி என் குழந்தைய கொண்டு வந்து இந்த கிளினிக்கில் சேர்த்து காப்பாற்றி இவ்வளோ நாளும் வாழ வச்சுக்கிட்டு இருக்கா, அதனால் நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு அவன்கிட்ட அந்த ஹேர் பின்னை கட்டுறாங்க. அந்த ஹேர் பின்னை நீ பார்த்துருக்கே அப்படிங்கிற மாதிரி அவன் அந்த ஹேர் பின் ட்ராயிங்கை பார்த்துட்டு இது எங்கேயோ நான் பார்த்த மாதிரி இருக்கா, நான் எங்கே எனக்கு சரியாக ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதோட கட் பண்ணி இங்கே வில்லனை கட்டா இந்த வில்லன் என்னடா கண்ணாடி முன்னாடி உட்காந்துக்கிட்டு தலையை வாரிக்கிட்டு கண்மையை விட்டுக்கிட்டு ஏதோ பொம்பளை வசம் போகிற மாதிரி போட்டுக்கிட்டு அப்படி ஜோடிச்சு அவன் அழகாக பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். என்னாச்சு இவனுக்கு திடீர்னு தெரியல. உடனே அங்கே வந்து ஹுவாவும் சொல்கிறா, என்ன நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏன் என்னை பார்த்து அழகா இல்லையா, நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படி பக்கத்தில் வந்து கேட்க அவ்வளோ பயந்து நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, பார்க்க ஃபேங்யான் மாதிரியே இருக்கீங்க, ஏன் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை, அதுவும் இல்லாமல் உங்கள் சன் வந்து எங்கேயோ போயிட்டாரு, போனவர் வரவே இல்லை இன்னும், அது என்ன ஏதுன்னு தேடுங்க, என்னதான் இருந்தாலும் இப்போ ராஜ்யத்தை 3 வருஷமா அவன் தான் ஆண்டுகிட்டு இருந்தான், இப்போ அவனை காணோண்ட எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு
அப்படின்னு சொன்னா அதுக்கு நான் பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு இந்த கிறுக்கனு வந்து அந்த சிம்மாசனத்துல வந்து படுத்து கிடக்குறான். ஆனா அங்க உள்ள படைத்தலைவர்கள் எல்லாரும் கேக்குறாங்க, இவ்வளவு நாளும் உங்க பையன் தான் வந்து ஆண்டுகிட்டு இருந்தான், நீங்க உயிரோட இருக்கீங்களா இல்ல என்னோட எங்களுக்கு தெரியாது, ஆனா இப்ப திடீர்னு உங்க பையனை காணா அவன் முடியாம இருக்கான், நான் தான் ராஜான்னு சொன்னா நாங்க எப்படி ஏத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க இவனா டக்குன்னு வாள் எடுத்து அவனை ஒரே குத்தா குத்திட்டோன்னா அவன் அங்கக்குள்ளே விழுந்து அப்படியே செத்துறான். ஆனா அந்த வில்லனு இவ யாருக்காவது வேற ஏதாவது பதில் கேட்கணுமா என்ன அப்படின்னு சொன்னா இல்ல இல்ல இனிமே நீங்க தான் ராஜா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அவனை வணங்குறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம குயின்ஸ் வந்து நம்ம ஹீரோ ஹீரோயின் சொல்ற ஆட்சி வந்து மாறிடுச்சு, இனிமே நான் தான் கிங்குன்ட்டு உங்க அண்ணன் வந்து சிம்மாசனத்துல ஏறி உட்காந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்ட அங்க உள்ள படத்தளபதியும் கொண்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம குயின்ஸ் சொல்ல இதை கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே மயக்கமே வர மாதிரி இருக்கு, இவன் இன்னும் என்னென்னலாம் செய்ய போறான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி. உடனே நம்ம ஹீரோவும் என்ன செய்யறான், சரி இதுக்கு மேல இவனை சும்மா விட்டுக்கிட்டு இருந்தா சரியா வராது அப்படின்னுட்டு அவன்கிட்ட இருக்கிற அந்த ஹார்ட்டை நம்ம எடுத்துட்டா சரியா வந்துன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வில்லனை பாக்குறதுக்கா அங்க வரான். பார்த்தா வில்லனும் இங்க படுத்து கிடந்துகிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு உன்னோட ஹார்ட்டை நான் எடுத்துட்டு போறேன், நீ இப்ப வந்து சாவ போறா, நான் அந்த மரம் வந்து மறுபடியும் உயிர்ப்பிக்க போறேன், இதை தவிர வேற வழி இல்லை, இதுதான் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவன் உடம்புல இருந்து அந்த ஹார்ட் எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவன் எடுக்க எடுக்க நம்ம ஹீரோயினுக்கு தான் இங்க ஹார்ட் ரொம்ப வலிக்குது. நம்ம ஹீரோயினா வழியில அப்படி துடிச்சுக்கிட்டு இருக்கா. அவனு நீ என்ன கொல்ல போறியா, அந்த மரம் உனக்கு வேணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த வில்லன் வாயில இருந்து ரத்தம் வர நம்ம ஹீரோயின் வாயில இருந்து ரத்தம் வருது. அதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோ டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அப்படியே அவளே நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டு இருக்க. அதுக்கு அந்த வில்லனா சொல்றான், ஏன்டா முட்டாப்பையில உனக்கு தெரியாதா, ஏன் ஹார்ட்டை எடுத்தா உன்னோட மனைவி தானே சேர்ந்து சாவாண்டு, இது தெரியாம ஏன்டா திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா, எங்க தைரியம் இருந்தா என்னை கொல்லு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே அமைதியா அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கு அந்த வில்லன்னு சொல்றான், நீ என்னை கொல்லவே முடியாது, ஏன்டா நான் சாகிறதுக்கு முன்னாடி உன் பொண்டாட்டி தான் சாகுவா, அதை நீ ஞாபகத்தை வச்சுக்கோ அப்படின்னு சொன்னா இங்க நம்ம ஹீரோயின் பாவம் அப்படியே பிளட் வாமிட் எடுத்துக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்ப அவ டக்குன்னு கோவத்துல என்ன செய்யறா, ஒரு நைஃப் எடுத்து அவ கையை கட் பண்றா, நம்ம ஹீரோயின் கைய. உடனே பார்த்தா அந்த வலி ரத்தம் எல்லாம் இவனுக்கும் அவன் அண்ணனுக்கும் அதே மாதிரி வந்துருது. நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஏன் இப்படி பண்றான்னு சொன்னேன், இவனை சும்மா கூட விடக்கூடாது, எனக்கு கோவமா வருது, இவனை குத்தி கொலை பண்ணணும், அதுக்காக நான் செத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கத்தி எடுத்துக்கிட்டு அவன் அண்ணனை குத்த போறா. நம்ம ஹீரோ அதெல்லாம் வேண்டாம் வா இங்க இருந்து போயிடலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அதோட கூட்டிட்டு வந்துறான். ஆனா நம்ம ஹீரோயின் அப்படியே அவன் அண்ணன் பக்கத்துல வந்து நான் இப்ப போறேன்னு மட்டும் நினைக்காத, கண்டிப்பா அவன் உயிரை நான் எடுக்காம விட மாட்டேன், அதுக்கு ஏன் உயிரை கொடுக்காதனால நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் அண்ணனை பார்த்து மிரட்டிட்டு அங்க இருந்து போக நம்ம ஹீரோ அதோட கூட்டிட்டு வந்து அவ கையில மருந்து போட்டுக்கிட்டு இருக்கான். ஏன் திரும்ப திரும்ப இந்த மாதிரி நீ பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்ல வேற என்ன வழி இருக்குது, அந்த மரத்தை மறுபடியும் நம்ம உயிர்ப்பிக்கணும்டா அதோட கிளைய கொண்டு வந்து அதுல வச்சாதான் நம்மளால முடியும், இதுக்கு மேல என்ன செய்ய முடியும், நம்ம ஹீரோயின் இனிமே இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவனை எந்திரிச்சு போறான். நம்ம ஹீரோயின் யோசனை பண்றான், அந்த ஹார்ட் எடுக்கும்போது எனக்கு ஏன் ஹார்ட் வலிச்சிச்சு, அப்ப என் ஹார்ட்ல என்ன இருக்குது, அப்ப அந்த மரத்தோட பிரான்ச் எதுவும் ஹார்ட்ல இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோயின் இங்க யோசனை பண்ணிட்டு இருக்க. நம்ம ஹீரோவா என்ன செய்யறான், நீ இந்த மாதிரி கிறுக்குத்தனம் திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த ரூம்ல உள்ள ஷார்ப்பான திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பாக்ஸ்ல வச்சுக்கிட்டு இருக்கான். அதாவது ஹேர் பின் நைஃப் அப்படின்ட்டு இருக்கிற எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான். நீ இந்த மாதிரி கிறுக்குத்தனம் திரும்ப திரும்ப பண்ணக்கூடாது, உன்னையே தாக்கிக்கிட்டாலோ இது பண்ணிக்கிட்டாலோ அவனுக்கு மட்டும் இல்ல இது எனக்கும் தான் வலிக்கும், தயவுசெய்து இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு போனவன் திரும்ப வர வந்துட்டு உன்னை தனியா விட்டுட்டு போக கூட எனக்கு மனசுல, நீ எப்பவுமே என் பார்வையில இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையும் கூட்டிட்டு அவங்க போறான். இங்க அதோட கட் பண்ணி காட்டுறாங்க. நம்ம யுவா இருக்கால அவ வரா வந்துட்டு, ஏன் நீங்க வர வர இப்ப இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எப்படி இந்த காயம் ஏற்பட்டுச்சு, நீங்க ஏன் இந்த மாதிரி மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவனும் நெருங்கி வரா. ஆனா அவனை கொஞ்சம் விலகி போறான், நீ இனிமே எக்காரணம் கொண்டு என் ரூமுக்கு வரக்கூடாது, என் பர்மிஷன் இல்லாம அப்படிங்கிற மாதிரி அந்த வில்லனு ஹுவாட்ட சொல்ல, ஹுவா உங்கள்ட்ட எல்லாம் இப்ப ரொம்ப சேஞ்சஸ் தெரியுது, இப்பமெல்லாம் உங்க மேல ஒரு லேடிஸ் பர்ஃப்யூம் வருது, நீங்க வேற ஒரு பொண்ணோட இப்ப தொடர்பு இருக்கீங்கன்னு எனக்கு என்னமோ தோணுது, அந்த மாதிரிலாம் நீங்க செஞ்சிடாதீங்க, நான் தான் இந்த நாட்டோட குயினா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து எந்திரிச்சு போறான். இங்க நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ தான் பரிமாறிக்கிட்டு இருக்கான். உடனே நம்ம இதெல்லாம் பார்த்து ஜூ இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்திப்பா, இவ்வளவு அன்பு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்க நம்ம கசின் சொல்றா, சரி நீங்க எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குண்டு, உனக்கு இப்ப கிளினிக் லீவு தானே, நீ எங்க போற அப்படிங்கிற மாதிரி ஜூவும் கேட்கறா. அதுக்கு அவளோ எனக்கு பர்சனலா வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்துச்சு போறா. அப்ப ஜூ நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்றா, ஓ கசினை பார்த்தா எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு, அவ ஏதோ ஒரு பாய் ஃப்ரெண்டை தான் பார்க்க போறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு சரி நான் வரேன்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறா. பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அவ கையில வந்து கட்டி வச்சிருக்கான் போல இருக்கு, இவ கைக்கும் அவன் கைக்கும், இவன் நம்ம ஹீரோயின் எங்கேயும் போக கூடாதுன்னு. இதை பார்த்தா ஜூ என்னடா இங்க நடக்குது உங்க ரெண்டு பேருக்குள்ள, ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறீங்கன்னு. அப்ப நம்ம ஹீரோ சொல்றா, இவளை தனியா விடவே எனக்கு பயமா இருக்கு, ஏதாவது ஆயிரண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோயினோட அண்ணன் பையனும் வரான். வந்தவன் ஆன்ட்டி எனக்கு
இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. நீங்க காட்டுனீங்கல்ல இந்த ஹேர் பின். இத வந்து நான் பார்த்துருக்கேன். இது வந்து நான் ஹூவா தலையில தான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, என்னது ஹூவா வச்சிருக்காளான்ட்டு. அதாவது இது வந்து ஆக்சுவலி இது வந்து நம்ம ஹீரோயினோட அம்மாவோட ஹேர் பின். அவங்க இறந்து போன பிறகு அந்த ரூம கிளீன் பண்ணும்போது நம்ம ஹூவா வந்து அத எடுத்து வச்சிருப்பா. இத கேட்ட நம்ம ஹீரோவும், "சரி நான் ஹூவாவ பார்த்துட்டு வரேன். அதுவரைக்கும் நீ வந்து நம்மள ஃபேங்க பத்திரமா பார்த்துக்கணும்" ஜூட்ட சொல்லிட்டு, நம்ம ஹீரோவும் அதோட ஹூவாவ பார்க்கலான்னு வரான். பார்த்தா அவ இறந்து போய் கிடக்குறா. நம்ம ஹீரோவும் மெதுவா வந்து அப்படியே மூச்சு இருக்கான்னு பார்த்தோம்னா, இறந்து போயிருக்கா. உடனே நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி வந்துறான். இங்க நம்ம ஹீரோயினும் இத நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கா. போய் இவ்ளோ நேரமாச்சு இன்னும் வரலையே என்ன பண்றது? அப்படிங்கிற மாரி. ஜூவும் சொல்றா, "நீ எதுக்கும் கவலைப்படாத. கண்டிப்பா வந்துருவாருன்னு" சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் வந்துறான். நம்ம ஹீரோயின் என்னாச்சு? அந்த ஹேர் பின் கிடைச்சிருச்சா? ஹூவா தான் வச்சிருந்தாளான்ட்டு. இல்ல ஹூவா இறந்து போயிட்டா. அதுவும் இல்லாம இப்ப அவள்ட்ட வந்து அந்த ஹேர் பின் இல்ல. நான் நல்லா தேடி பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாரி சொன்னா, அப்ப இந்த ஹேர் பின் எங்க போயிருக்கும்? அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் யோசனை பண்ணிட்டு இருக்கா. அப்பதான் இங்க காட்டுறாங்க. இந்த வில்லன் இருக்கான்ல, இந்த வில்லன் தான் அந்த ஹூவாவ வந்து கொலை பண்ணியிருப்பான். கொலை பண்ணிட்டு அவன் கையில பார்த்தா அந்த ஹேர் பின் இருக்கும். அப்பதான் இங்க கட் பண்ணி காட்டுறாங்க. என்ன நடந்துச்சுன்ட்டு. இவன் பார்த்தா லேடீஸ் மாரி கண்மை போட்டுட்டு, லிப்டிக் போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஹூவா வந்துறா. வந்துட்டு, "நீ ஏன் இந்த மாரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ நல்லா தானே இருந்தா. ஏன் இப்ப மாரி லேடீஸ் கிட்ட போட்டுக்கிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி அவர் கேட்க, இவனும் வந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். அதுவும் இல்லாம இவன் கேட்கிறான், "நீ எதுக்கு என் ரூமுக்கு வந்தா? நீ தான் வரக்கூடாதுன்னு சொன்னல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவன் தான் பார்க்குறான், அவ தலையில உள்ள ஹேர் பின்ன. "இந்த ஹேர் பின் ஏது?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, "இது உங்க அம்மாவோட ஹேர் பின் தான். உங்க அம்மா 3 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனாங்கல்ல. அப்ப அந்த ரூம்ப கிளீன் பண்ணும்போது நான் எடுத்து வச்சிருந்தேன்" அப்படின்னு சொல்லும்போது, "அப்படியா? இது ரொம்ப நல்லா இருக்கே! குடு என்னட்ட" அப்படிங்கிற மாரி அந்த ஹேர் பின்ன வாங்கிக்கிட்டு, அவன் வில்லன்னு சொல்றான், "நீ இந்த மாரி சுத்தி என் ரூமுக்கு வரக்கூடாது. அதுவும் இல்லாம நீ வந்து இந்த நாட்டோட மகாராணி ஆகணும்னு மட்டும் நினைக்காத. அது நடக்கவே நடக்காது. ஏன்னா" அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அந்த ஹேர் பின்ன வச்சு அவ கழுத்துல டக்குன்னு அறுத்து அவள கொலை பண்ணிறான். கொலை பண்ணோனே பாவம் அவளும் கீழ விழுந்து அப்படியே இறந்து போயிறா. இந்த வில்லனும் சொல்லிக்கிட்டு இருக்கான், "ஏன்னா நான் தான் இந்த நாட்டோட மகாராணியா இருக்கேன். என்னைய பார்க்க உனக்கு அருவருப்பா இருக்கா? நான் ஆம்பளையா, பொம்பளையாலாம் நீ அத பத்தி யோசிக்க வேண்டாம். யாரும் அத பத்தி கேள்வி கேட்கக்கூடாது. இந்த நாட்டோட குயினே நான் தான். நான் எவ்ளோ அழகா இருக்கேன்" அப்படிங்கிற மாரி இந்த லூசு பையனும் உட்கார்ந்து கண்ணாடி முன்னாடி தான் அழக பார்த்து வர்ணிச்சுக்கிட்டு உளறிக்கிட்டு இருக்கான். ஏன் நல்லா தான் இருந்தா அந்த வில்லன் திடீர்னு வந்து கிறுக்கனுக்கு என்ன வந்துச்சுன்னு தெரியல. லேடீஸ் கிட்ட போட்டுக்கிட்டு இருக்கான். இங்க அதோட அடுத்த நாள் கட் பண்ணி காட்டுறாங்க. அந்த ஜோஜோ இருக்கான்ல, அவன் வந்து மகாராஜா உங்களுக்காக ஒரு லெட்டரையும், ஒரு பாக்ஸையும் குடுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூட்ட குடுத்துட்டு, அதோட சொல்றான், "நான் இங்கேருந்து கிளம்பி போவா. ஏன்னா இங்க நீங்க ஒரு வேலையா இருக்கீங்க. ஆனா நானும் இங்க இருக்கிறது எனக்கு என்னமோ கஷ்டமா இருக்கு. அந்த நாட்டுல வந்து டாங்லி மட்டும் தனியா இருக்கா. அவள விட்டுட்டு என்னால பிரிஞ்சிருக்க முடியல" அப்படிங்கிற மாரி ஜோ சொல்ல, ஆனா ஜோவும் சொல்றான், "உனக்கு இங்கேருந்து போறதா போய்க்க. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அவனும் சந்தோஷமா சரி அப்பனா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கருந்து போனவன் திரும்ப வரான். வந்துட்டு ஜூவ பார்த்து சொல்றான், "நான் ஒண்ணு சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா?" அப்படிங்கிற மாரி. ஆனா ஜூவும் கேட்கிறான், "என்ன?" அப்படிங்கிற மாரி. "எனக்கு என்னமோ நீங்க இன்னொரு லவ் பண்ணா தேவல்ல. உங்களுக்கான ஏத்த பொண்ணு இந்த டாக்டர் தான் நெனைக்கிறேன். உங்க மனசுல ஏதாவது அந்த பொண்ணு மேல ஃபீலிங் இருந்தா தயவு செய்து சொல்லிருங்க. அவ தான் உங்களுக்கு ஏத்த ஜோடின்னு" சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து போக ஜூவும் இத பத்தி யோசிக்கிறான். அதோட அவங்க அப்பா குடுத்த லெட்டர்ன்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோவுக்கு தான் அந்த லெட்டர் குடுத்துருக்காங்க போல இருக்குது. ஆனா அந்த லெட்டரையே குடுத்தோனே அவன் படிச்சு பார்க்குறான். படிச்சு பார்த்தோனே எதோ எழுதியிருக்குது அவனுக்கு சரியா புரியல. அதுக்கு ஜூவும் சொல்றான், "எங்க அப்பா என்ன எழுதியிருக்காருன்ட்டு அவருக்கே தெரியல போல இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவன், அப்பதான் நம்ம ஹீரோயினுக்காக ஒரு பாக்ஸ குடுக்குறா. "இது உன்னோட பாக்ஸ்" அப்படிங்கிற மாரி. ஆனா நம்ம ஹீரோயின் தொறந்து பார்க்குறா, பார்த்தா அவளோட ஹேர் பின் தான். "என்னது இது என் ஹேர் பின் தொலைஞ்சு போச்சுன்னு நெனச்சேன் வந்துருச்சா?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. உடனே நம்ம ஹீரோ அத பார்த்துட்டு, "இந்த ஹேர் பின்" அப்படிங்கிற மாரி கேட்கறான். "ஆமா இது நீங்க எனக்கு செஞ்சு குடுத்தீங்கல்ல அந்த ஹேர் பின் தான். அதத்தான் இவ்வளவு நாளா பத்திரப்படுத்தி வச்சிருந்தேன். ஆனா நீங்க ஒரு தடவ செஞ்சு குடுக்கும்போது அது உடைஞ்சிருச்சு. அப்பதான் அங்க உள்ள லேடிட்ட நான் சொன்னேன் இந்த மாரி இது உடைஞ்சிருச்சுன்னு. அவங்க அத பார்த்துட்டு, "இது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இது இந்த மரத்தோட வேர்ல செஞ்சது. இத வேணா நான் உனக்கு செஞ்சு தரேன்ட்டு" அவங்க தான் புதுசா இத வந்து எனக்கு செஞ்சு குடுத்தாங்க. அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ பார்த்துட்டு, "அப்ப இது வந்து அந்த மரத்தோட வேர்ல உள்ளதா? அப்ப இந்த வேர வச்சு அந்த மரத்த நம்ம உயிர்ப்பிக்கலாமே!" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ சொல்றான். இத கேட்டோனே நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறா. "நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது உண்மதானா? இது சாத்தியமான்ட்டு. நம்ம வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம அந்த ஊருக்கு போய் அந்த மரத்த அடியில வச்சு இத வேணா நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவும் சொல்றான். இத கேட்டுட்டு அங்க உள்ளவங்க எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அதோட இங்க கட் பண்ணி அந்த வில்லன காட்டுறாங்க. அந்த வில்லன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹாலின்னு என் தங்கச்சியும் என்ன பண்றாங்க? அவங்களோட ஒவ்வொன்னையும் எனக்கு உடனே சொல்லணும் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அந்த ஒற்றனும் சரி நான் இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு சொல்றேன் அப்படின்ட்டு அவனும் எந்திரிச்சு போறான். இங்க ஜூவும் அதோட நம்ம டாக்டர்ட்ட வந்து நம்ம மனசுல உள்ளத சொல்லிர்லான்ட்டு வரான். பார்த்தா அங்க ரொம்ப கூட்டமா இருக்கு. அப்ப இவனும் வந்து நான் உன்ட்ட தனியா பேசணும் அப்படிங்கிற மாரி அந்த டாக்டர்ட்ட சொல்ல, அவளும் சொல்றா எனக்கு வேலையா இருக்கு. நெறைய பேஷண்ட் இருக்காங்க. இப்போலாம் பேச முடியாதுன்ட்டு. "இங்க வா" அப்படிங்கிற மாரி கைய பிடிச்சு இழுத்துட்டு வந்துறான். ஆனா அவளும் கேட்கிறா, "என்ன சொல்லு" அப்படின்ட்டு. இவனும் தயங்கிக்கிட்டே
சொல்லிட்டே அப்படியே உளறிக்கிட்டு இருக்கும்போது, உடனே அவ இதெல்லாம் கேட்க எனக்கு நேரம் இல்ல. நீ இங்கிருந்து போ அப்படிங்கிற மாரி அவன தள்ளி விட்டுட்டு, இவளும் வந்து உட்காந்துறா. உடனே அப்பதான் நம்ம ஹீரோவும், ஹீரோயின் வர்றாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவ பார்த்து கேட்கிறா, "நம்ம என்னைக்கு ஊருக்கு போறோம்? இன்னைக்கா? நாளைக்கா?" அப்படிங்கிற மாரி. நம்ம கண்டிப்பா நாளைக்கு அந்த கிளைய வச்சு அந்த மரம் உயிர்ப்பிக்க முடியுமான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு, இவங்க 2 பேசிக்கிட்டு இருக்கிறத, அங்க ஒரு பேஷண்டா வந்தவன் ஒருத்தன் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். அத கேட்டுக்கிட்டு இவங்க 2 பேசிட்டு இதெல்லாம் கேட்டுட்டு, ஆனா அத வந்து வில்லன்ட்ட வந்து சொல்றான். இந்த மாரி உங்க தங்கச்சி கையிலயும், அந்த ஹாலின் கையிலயும் ஏதோ பிரான்ச் இருக்காம். அத வச்சு இந்த மரத்த வந்து உயிர்ப்பிக்கலான்னு பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு. இத கேட்ட வில்லன் சொன்னவனே அப்ப வந்து தாக்கிட்டு, "என்ன தைரியம் தான் இந்த மாரி ஒரு கெட்ட நியூஸ் எனக்கு வந்து சொல்லுவ?" அப்படிங்கிற மாரி அவனயே அந்த வில்லன் கொன்றான். இதுதான் வேணும் இந்த மாரி ஆட்களுக்கெல்லாம். அதோட நம்ம ஹீரோயின் அந்த குட்டி பொண்ணோட உட்கார்ந்து விளையாண்டுகிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோயின் அப்படியே யோசனை பண்ணிட்டு இருக்கா. எனக்கு ஏன் அந்த ஹார்ட் வலிக்குது? இந்த ஹார்ட்ல அப்படி என்ன இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு அதோட எந்திரிச்சு அவ கசின்ட்ட இந்த மாரி சொல்ல, அவளும் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றா. உன் ஹார்ட்ல ஏதோ ஒரு கிளை இருக்கிற மாரி இருக்கு அப்படிங்கிற மாரி. இத கேட்டோனே நம்ம ஹீரோயின் அப்படியே அதிர்ச்சாரு. என்னது என் ஹார்ட்ல கிளை இருக்கா? அப்ப அந்த மரத்தோட கிளை தான் என் ஹார்ட்ல இருக்கா? அப்படிங்கிற மாரி. ஆனா அத எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இது உன் உயிருக்கே ஆபத்து அப்படிங்கிற மாரி அந்த கசின்னு சொல்ல, உடனே ஓ அப்படியா? ஆனா இத பத்தி இப்போதைக்கு ஹாலின்ட்ட சொல்லாத அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்றா. அது அவ கசின் ஏன் சொல்லக்கூடாதுன்ட்டு. இல்ல இல்ல அவருக்கு நெறைய ப்ராப்ளம் இருக்கு. இப்ப இதுவும் சொன்னா தேவையில்லாம வேற வேற எதுவும் யோசிப்பாரு. இப்போதைக்கு நீ சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாரி. அதாவது நம்ம ஹீரோயின் வந்து யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கா. எப்படியாவது இந்த மரத்த உயிர்ப்பிக்கணும்னா, என் ஹார்ட்ட குடுத்தாவது பண்ணிரலாம் அப்படிங்கிற மாரி அவளும் யோசனை பண்ணிட்டு வரா. அப்பதான் ஹாலின் வரான். வந்துட்டு வந்தவன் நம்ம ஹீரோயின பார்த்துட்டு, "என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கன்ட்டு?" "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் சும்மா அந்த மரத்த பத்தி யோசனை பண்ணிட்டு இருப்பேன். நம்ம எப்போ போகலாம்?" அப்படின்ட்டு. "நம்ம நாளைக்கே போகலாம்னு" சொல்லிட்டு அவங்களும் அங்கருந்து கிளம்பி உடனே வராங்க. இங்க இந்த வில்லனும் அந்த இடத்துக்கு வந்துறான். நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் குதிரையில வந்துகிட்டு இருக்காங்க. இந்த வில்லனும் அந்த மரத்த பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கான். "உனக்கு தான் அந்த ஆயுளே முடிஞ்சு ஒண்ணுமே இல்லாம கருகி போய் தான் நிக்கிறா. இருந்தாலும் உன்ன உயிர்ப்பிக்க அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ இருந்தா தானே, அதனால உன்னை நான் எரிச்சிடுறேன்னு" சொல்லிட்டு அந்த மரத்த எரிக்க போறான். அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் வந்துறாங்க. வந்தோனே நம்ம ஹீரோ கேட்கறான், "நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு?" "இந்த மரம் இருக்கிறனால தானே இத உயிர்ப்பிக்கணும், உயிர்ப்பிக்கணும்னு சொல்றா. இந்த மரமே இல்லாம போயிட்டா" அப்படிங்கிற மாரி இந்த வில்லன் சொல்ல, நம்ம ஹீரோ வாள் எடுத்துட்டு இப்டி பக்கத்துல வரான். "என்ன தைரியம் தான் நீ இந்த மாரிலாம் பண்ணுவான்ட்டு." அதுக்கு நம்ம அந்த வில்லன் சொல்றான், "நீ என்ன செய்ய முடியும்? என்ன கொலை பண்ண போறியா? உனக்கு அவ்ளோ தைரியம் இருக்கா? நான் சாகுறதுக்கு முன்னாடி உன் ஒய்ஃப் தான் சாவா. அத நீ மறந்துறாத." அப்படிங்கிற மாரி அந்த வில்லனா சொல்லிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்க கேட்க நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கோவம் வருது. "அவன விடாதீங்க, அவன கொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு வாள எடுத்து அவன குத்த போலான்னு ஓடி வந்து நம்ம ஹீரோ கையில உள்ள வாள பிடிக்கிறா. அந்த வாள வந்து விடாம அவன் கையால இறுக்கி பிடிச்சுக்கிறான். அதனால நம்ம ஹீரோ கையில இருந்து ரத்தம் ஊத்திக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த வில்லன் சொல்றான், "ஏன் நீங்க 2 பேரும் பைத்தியமா என்ன? இந்த மரத்த உயிர்ப்பிக்கவும் முடியாது, என்ன சாவடிக்க முடியாது. திரும்ப திரும்ப ஏன் தான் இந்த மாரி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? போங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து கிளம்பி போயிறான். ஆனா நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான், "நீ எதுக்கு தேவையில்லாம இந்த மாரி பண்ணிக்கிட்டு இருக்கா பாரு" அப்படிங்கிற மாரி. நம்ம ஹீரோ கையில உள்ள காயத்துக்கு அவளும் கட்டு போட்டுட்டு, "அவன எப்படியாவது பண்ணணும். இந்த மரத்த நம்ம உயிர்ப்பிக்கணும்" அப்படின்னு சொன்னா, நம்ம தான் வேற வழி தேடிக்கிட்டு இருக்கோம்ல. கண்டிப்பா அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். நீ எதுக்கும் கவலைப்படாதன்னு. நம்ம ஹீரோயின் சொல்றா, "நிச்சயமா இந்த மரம் பூத்து குலுங்கணும். இத ஒட்டி ஆறுகள் ஓடணும். நெறைய மக்கள் இங்கே வாழணும். இங்க கல்யாண சடங்குல ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். நம்மள ஸ்ரீலும் வந்து இங்க சந்தோஷமா இருக்கணும். அதெல்லாம் நடக்குமான்ட்டு." நம்ம ஹீரோ அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னோன, அதோட நம்ம ஹீரோ, ஹீரோயின் வீட்டுக்கு வந்துறாங்க. 2 பேரும் படுத்து கிடக்குறாங்க. ஆனா 2 பேருக்கும் தூக்கம் வரல. நம்ம ஹீரோக்கும் ஒரு டவுட். இவ ஹார்ட்ல எப்படி அந்த மரம் பிரான்ச் போணுச்சு? அத எடுத்து நான் எப்படி அந்த மரத்த நான் உயிர்ப்பிக்குவேன்? என்னால அது பண்ணவே முடியாது. அப்பனா நான் ஒரு பாவியால இருப்பேன் அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ இந்த பக்கம் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோயின் அந்த மரம் உயிர்ப்பிக்கணும்டா, கண்டிப்பா அது என்னால மட்டும் தான் முடியும். ஆனா ஹாலின் இத செய்ய மாட்டாரு. அதுக்கு நான் தான் செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அதோட யோசனை பண்ணிட்டு திரும்பினவ ஹாலின் தூங்கிட்டியா? அப்படிங்கிற மாரி கேட்கிறா. அதுக்கு அவனும் இல்ல தூங்கல. நீ ஏன் இன்னும் தூங்காம இருக்க? அப்படின்னு நம்ம ஹீரோவும் கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றா, அந்த மரம் உயிர்ப்பிக்கிற மாரி நான் கனவு கண்டேன். இந்த கனவு பலிக்குமா? அப்படிங்கிற மாரி கேட்கிறா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோவும் நிச்சயமா பலிக்கும். நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த கனவ வந்து உண்மையாக்குவோம் அப்படிங்கிற மாரி சொல்ல, அதோட சரின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே தூங்குறாங்க. இங்க அடுத்த நாள் கட் பண்ணி காட்டுறாங்க. நம்ம ஹாலின் வந்து அந்த மரத்து பக்கத்துல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். "என்னைய மன்னிச்சுரு. உன்னைய வந்து உயிர்ப்பிக்க முடியுமா? முடியாம போமான்னு எனக்கு தெரியல. அப்படி ஏதாவது என்னால பண்ண முடியாம போனா, என்னைய மன்னிச்சுடுங்க" அப்படிங்கிற மாரி அவன் ரொம்ப அந்த மரத்து முன்னாடி உட்காந்து அழுது ரொம்ப உருகி வேண்டிக்கிட்டு இருக்கான். இங்க அதோட கட் பண்ணி நம்ம ஹீரோயின காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அண்ணன் பையனுக்கு ஸ்வீட்ஸ்லாம் குடுத்து நல்லா சாப்பிடு அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க அண்ணன் பையனும் சொல்றான், "நான் என்ன சின்ன குழந்தையா? எதுக்கு என்னைய இப்படி கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆன்ட்டி" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, "நீ நல்லா சாப்பிடணும் வளர்ப்புள்ளைல" அப்படின்ட்டு. ஆனா நான் வந்து தோத்து போன கிங்க்ல நான் வந்து எங்க அப்பாவுக்கு பயந்து இப்ப நான் ஓடி வந்துட்டேன். எங்க அப்பா தானே ராஜ்யத்த இப்ப நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி அந்த பையன் வந்து சொல்லும்போது, அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றா, "நீ எதுக்கும் கவலைப்படாத.
புலி வந்து பதுங்குறதுக்கே பாயறதுக்கு தான் கண்டிப்பாக நீ ஒரு நல்ல ராஜாவாக வருவா, அந்த சிம்மாசனம் உனக்கு தான், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீ நல்லா சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் பையனை ரொம்ப அக்கறையாக நம்ம ஹீரோயின் கவனிச்சுக்கிட்டு இருக்கா. அதோட நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு நம்ம ஜூவை பார்க்க கூப்பிட்றா. ஆனால் அவனும் வரான் என்ன அப்படிங்கிற மாதிரி. அவனுக்கு ஒரு வாளை வந்து கிஃப்டாக வந்து அவ கொடுக்குறா. நம்ம ஜூவும் கேட்குறான் இது என்னதுண்டு. இது என் நாட்டோட வாளு, நான் திருடிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா ஜூ பயந்துரா, என்னது திருடுனியாண்டு. ஆனால் அவள் சிரிச்சிட்டு இல்லை இல்லை இது திருடவெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பா எனக்காக கொடுத்தது. ஆனால் நான் வந்து கேர்ளாக பிறந்ததுனால என்னால் வந்து போருக்கெலாம் போக முடியல. ஆனால் நீ கண்டிப்பாக ஒரு நல்ல ராஜாவாக இருப்பான்னு எனக்கு தெரியும், நீ மக்களை காப்பாற்றுவா, அதனால இந்த வாளை நீ வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்தோன்னா அவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறான். ஆனால் நம்ம 2 பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டோன்னா இவன் சொல்கிறான் என்ன காலையிலேயே வேண்டாம். ஆமாம் ஹாலினி இருந்தால் என்னை ட்ரிங்க்ஸ் பண்ண விட மாட்டார், அவர் வரதுக்குள்ளே கொஞ்சம் குடிச்சிருவேன், எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குன்னு சொன்னோன்னா ஜூவும் சரின்னு சொல்கிறான். ஆனால் அவங்க 2 பேரும் அப்படி கப்பலை கூத்துறோன்னா நம்ம ஹீரோயின் சொல்கிறான் இந்த நாட்டு மக்கள் எல்லாம் நல்லா இருக்குன்னு, யாருக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு அதை குடிச்சிட்டு மறுபடியும் 2வது கப்பு ஊத்துறா. நம்ம ஜூவை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அப்படி முழிக்கிறான். மறுபடியும் சொல்கிறான் நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, இந்த 3 வருஷமா நீ நல்லபடியே பார்த்துக்கிட்டா, அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கப்பையும் அவள் குடிச்சிட்டு 3வது கப்பும் ஊத்துறா. உடனே நம்ம ஜூ கேட்குறான் என்னாச்சு உனக்கு, எதுக்கு இப்படி திடீர்னு இப்படி குடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி. உடனே இவ சொல்கிறா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன்னா நான் கனவு கண்டேன் அந்த தெய்வீக மரம் வந்து உயிர் பெற மாதிரி மக்கள் அங்கே சந்தோஷமா வாழ்ற மாதிரி கனவு கொண்டேன், அதுக்காக தான் அதை என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னா ஜூ அப்படியே அதானே திடீர்னு நீ வித்தியாசமாக நடந்துக்கிட்டியா, அதான் எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சுட்டு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அதோட அவங்க 2 பேரும் மறுபடியும் இந்த ட்ரிங்க்ஸ் குடிச்சு முடிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் இங்கே அதோட எந்திரிச்சு வர அவள் குட்டி குழந்தை அந்த கிளினிக்கில் உட்காந்து அவங்க ஆன்ட்டிகிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. ஆன்ட்டி உங்களுக்கு தலைவலி இருக்குன்னு சொல்லுங்களேன், அந்த சினமன் ஸ்டிக்கை போட்டு டீ போட்டு குடிங்க, உங்களுக்கு எல்லாம் க்யூர் ஆயிரும் அப்படின்னு அந்த குழந்தை பேசுறது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் தூரமாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ தான் அவளோட கசின் வர வந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே இன்னைக்கு ஃபுல்லாக ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு, ரொம்ப பிஸியாக இருந்தா வா முதல்ல சூப்பு குடி, நான் உனக்காக செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொன்னோன்னா அவளும் சரின்னு சொல்லிட்டு அந்த சூப் குடிச்சிக்கிட்டு இருக்கா. உனக்கு கசின் சொல்கிறா அவன் சூப்பு சூப்பராக இருக்குது நல்லா போட்டிருக்கா அப்படின்னு சொன்னோன்னா அப்போ ஒரு கிஃப்ட்டை எடுத்து கொடுக்குறா. இந்த இது குழந்தைக்கு பர்த்டே வருதுல்ல அதுக்காக, ஆனால் இது இப்போதைக்கு அவள் போட முடியாது, அவள் 16 வயசுல தான் அந்த ட்ரெஸ்ஸை போட முடியும், நான் என் கையால் வந்து இது பண்ணது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கொடுக்க அதுக்கு அவ்வளோ சொல்கிறா அந்த குழந்தை உன் குழந்தை தானே அப்படிங்கிற மாதிரி, இருந்தாலும் நீ தான் அம்மா நீ தான் வளர்க்கணும், இந்த குழந்தைக்கு வந்து 16 வயசு இருக்குல்ல இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துருண்டு. ஆனால் அவன் கசினுக்கு ஒரு மாதிரி டவுட்டு ஏன் இந்த மாதிரி சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி. இல்லை இல்லை நான் சொன்னேன் சப்போஸ் அந்த குழந்தை உன்னட்டே வளரட்டும், அப்படி வளர்ந்தா நீ அப்போ வந்து உண்மையை சொல்லி இதை கொடு அப்படிங்கிற மாதிரி, ஏன் இப்போவே சொன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி கசின் கேட்குறா. இல்லை இல்லை இப்போ சொன்னால் அவளால் புரிஞ்சிக்க முடியாது, அதனால் குழப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த குழந்தையும் ஓடி வந்து அம்மான்ட்டு நம்ம கசின் பக்கத்தில் உட்காந்துக்குது. அப்போ தான் அவங்க கசின் சொல்கிறாங்க இனி என்னைய மட்டும் அம்மானு கூப்பிடக்கூடாது, அந்த ஆன்ட்டியும் அம்மானு கூப்பிடு, பாவம் அவங்களுக்கு பேபி இல்லைன்னு சொன்னா ஓ அப்படியே அப்பனா சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி குழந்தைய போய் நம்ம ஹீரோயினை அம்மானு கட் பண்ணிக்குது. ஆனால் நீ என்னை வந்து தத்து கொடுத்துட மாட்டீல அப்படிங்கிற மாதிரி நம்ம கசினை பார்த்து அந்த குட்டி குழந்தை கேட்க இல்லை இல்லை உனக்கு இன்னையிலேருந்து உனக்கு 2 அம்மா, நீ ரொம்ப லக்கி கேர்ள் அப்படின்னு சொன்னா அந்த குட்டி குழந்தை ரொம்ப சந்தோஷப்படுறா, நான் ரொம்ப லக்கி அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி பொண்ணும் சொல்ல நம்ம ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்படியே பேசிக்கிட்டே அப்படி தோட்டத்துக்கு வராங்க. அப்போ பார்த்தா மேலே வால் நட்சத்திரம் போகுது. நம்ம கசின் சொல்றா நம்ம ஹீரோயினையும் அந்த குட்டி குழந்தையும் பார்த்துட்டீங்க 2 பேரும் விஷ் பண்ணிக்கிறீங்க, நம்ம வேண்டினது எல்லாம் நடக்குண்டு. நம்ம கசின்னு அந்த குட்டி குழந்தையும் வேண்டிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் அப்படியே மனசுல வேண்டிக்கிறா. சரி நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குயின்ஸை கூட்டிக்கிட்டு நம்ம ஹீரோயின் வெளியே வந்துகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அந்த மார்க்கெட்ல தான் இருக்கான். அப்போ அந்த ஃப்ளைக் கேண்டில பார்த்துட்டு அதில் அவனோட விஸ்ஸை எழுதி அனுப்புறான். அதாவது அவன் ஹார்ட் டு ஃபைண்ட் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கான். நம்ம ஹீரோயினு நம்ம குயின்ஸையும் வந்து நம்மளும் எழுதி நம்மளோட விஸ்ஸை அனுப்புவோமான்னு கேட்டோம்னா சரின்னு சொல்லிட்டு அவர் விஸ்ஸை எழுதுறாங்க. ஆமா நீ என்ன எழுதுனா அப்படிங்கிற மாதிரி குயின்ஸியை பார்த்து நம்ம ஹீரோயின் கேட்க அது குயின்ஸியோ சொல்றா நம்மளோட ஆசை எதுவும் சொல்லக்கூடாது, அப்படி சொன்னா நிறைவேறாது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றா. அப்போ நம்ம ஹீரோயின் நம்ம குயின்ஸியை பார்த்து சொல்றா நீ மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம குயின்ஸும் கேட்குற ஏன் எனக்கு இதுதான் ஃபேமிலி, எனக்கு இதை தவிர வேறு எந்த ஒரு ஃபேமிலியும் வேணான்ட்டு. ஆனால் நீ இப்படியே இருக்கக்கூடாது, கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிட்டு நீ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோவும் அங்கே தான் நிற்கிறான். அவனும் அந்த ஃப்ளைக் கேண்டில பறக்க விட்டுக்கிட்டு உடனே நம்ம ஹீரோ பார்த்துட்டு நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா, நம்ம 2 பேரும் சேர்ந்து கொஞ்சம் நேரம் வாக் பண்ணலாமா அப்படின்னு கேட்டோன்னா குயின்ஸும் சரி அப்போ நீங்கள் 2 பேரும் போங்க நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து கிளம்பி போயிடா. நம்ம ஹீரோயினும் அதோட சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுத்துக்கிட்டு அங்கேருந்து நடந்து போகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நானும் கிளம்புறேன். இந்த ட்ராமாவோட லாஸ்ட் பார்ட்டு நெக்ஸ்ட் பார்ட்டாக இருக்கும். ஓகே பாய்.